அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவரை போன்றவராவார். அவரிடமிருந்து உமக்கு எதுவும் கிடைக்காவிட்டாலும் அல்லது அந்த கஸ்தூரியை நீர் விலை கொடுத்து வாங்காவிட்டாலும் அதன் நறுமணமாவது உமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். தீய நண்பனுக்கு உதாரணம் கொல்லனுடைய உலை. அதிலிருந்து வரக்கூடிய நெருப்பும் புகையும் உம்முடைய வீட்டையோ அல்லது உமது ஆடையையோ எரித்துவிடும். குறைந்தபட்சம் அதிலிருந்து வரக்கூடிய புகையின் காரணமாக துர்வாடை உமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2101. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நல்ல நண்பனுக்கு உதாரணமாக ஒரு கஸ்தூரி வியாபாரியை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாம் அவரிடமிருந்து அந்த கஸ்தூரியை வாங்காவிட்டாலும் அவர் நம்மோடு இருப்பதன் காரணமாக அந்த நறுமணம் நமக்கு கிடைக்கும் என்பது போன்று, நல்ல மனிதர்களிடம் நாம் பழகும் பொழுது நாம் நல்லவர்களாக இல்லாவிட்டாலும் படிப்படியாக அவர்களுடைய நல்ல பழக்கங்கள் நம்மிடமும் ஏற்பட துவங்கும். அதேபோன்று தீய நண்பனுக்கு உதாரணமாக ஒரு கொல்லனுடைய உலையை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாம் நல்லவர்களாகவே இருந்தாலும் தீயவர்களுடைய சகவாசம் நம்மிடத்திலும் சில தீய பழக்கங்கள் உருவாகுவதற்கு காரணமாக அமையும். இதற்கு அந்த உலையிலிருந்து வரக்கூடிய புகையையும் அதன் நாற்றத்தையும் நபிகளார் உதாரணமாக கூறுகிறார்கள். எனவே இயன்றவரை நம்முடைய நட்பு வட்டாரத்தை நல்லவர்களுடைய அமைப்பாக நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.